கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஎம் டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ தம்பி என்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு. நான் வேர்ட் யூஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு நோட்பேட் யூஸ் பண்ணுறேன், நான் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஏன் புதுசாக வந்து விஎம் டெக்ஸ்ட் எடிட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஒரு சர்வரில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் வந்துட்டு விஎம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் விஎம் டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு நம்ம பல மாயாஜாலங்கள் காட்டலாம். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து விஐஎம். விஐஎம்மில் மொத்தம் 3 மோட் இருக்குது. டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா நம்ம வந்து நேவிகேட் பண்ணணும். அதாவது இந்த கர்சரை வந்து நான் முன்னாடி பின்னாடி நகர்த்தணும். இல்லைனா வந்துட்டு நான் எங்கே எடிட் பண்ணணுமோ அந்த வேர்ட் கிட்ட கொண்டு போயிட்டு நான் எடிட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எடிட். ஒரு ஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் வந்து பை டிஃபால்ட்டாக அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் மோட்டில் போயிட்டு நான் நார்மலாக எல்லா ஃபைல் எடிட்டர்லையும் எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணலாம். இதே கமாண்ட் மோடில் நிறைய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய கர்சர் பொசிஷனில் இருந்து நான் ஸ்மால் ஓ அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து என் கர்சர் பொசிஷனில் இருக்கிற லைன்லேருந்து கீழே ஒரு புதுசாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணி இன்சர்ட் மோடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அண்ட் தென் நான் வந்து ஒரு லைன் வந்து ஆட் பண்ணலாம். இதே வந்து நான் வந்து கேபிட்டல் ஓ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய கர்சர் இருக்கிற பொசிஷன்லேருந்து அபவில் ஒரு புதுசாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணி அது வந்து இன்சர்ட் மோட் போகும். அண்ட் தென் நான் வந்து என்னோடய எடிட் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் வந்துட்டு ஸ்மால் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கர்சர் இருக்கிற பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை அது வந்து டெலீட் பண்ணும். இதே ஸ்மால் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கர்சரில் இருக்கிற ரைட் கேரக்டர் டெலீட் பண்ணும். இதே வந்து கேபிட்டல் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கர்சருக்கு இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற கேரக்டரை வந்து டெலீட் பண்ணும். ஏதாவது ஒரு கேரக்டர் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கர்சர் இருக்கிற பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை இப்போ நான் வந்து ஓ அப்படிங்கிறத பி அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டியது ஸ்மால் ஆர் போட்டு பி அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா அது வந்துட்டு ஓங்கிறது பிஆர் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதே வந்து நான் கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரீப்ளேஸ். ஸோ வந்து பை டிஃபால்ட்டாக அது வந்து கண்டினியூஸாக நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரலாம். அதுதான் வந்துட்டு கேபிட்டல் ஆர். இதே வந்து ஸ்மால் ஆர் வந்து சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணும். இதே நான் கேபிட்டல் யூஸ் பண்ணால் கண்டினியூஸாக இருக்கிற கேரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ நான் பண்ண சேஞ்சஸ்லாம் அன்டூ பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் யூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ண சேஞ்சை ஒன் பை ஒன்னாக அன்டூ பண்ணும். இதே இந்த லைனில் நான் என்னென்ன சேஞ்செலாம் எடிட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே மொத்தமாக அன்டூ பண்ணிவிட்டு பழைய மாதிரியே லைனாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேபிட்டல் யூ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எல்லா சேஞ்சுமே அன்டூ ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு பழைய லைனாக வரும். இதே வந்து நீங்கள் அன்டூ பண்ண சேஞ்சை திருப்பி ரீடூ பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அன்டூ பண்ண சேஞ்ச் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரீடூ ஆயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து டெலீட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டி அழுத்திட்டு ஏதாவது ஒரு நேவிகேஷன் லைன், அதாவது நம்ம WBE பார்த்தோம் இல்லையா, ஸோ அடுத்த வேர்டுக்கு நேவிகேட் ஆகும், இல்லைனா வந்து ப்ரீவியஸ் வேர்டுக்கு, இல்லைனா எண்ட் ஆஃப் தி வேர்டுக்கு நேவிகேட் ஆகும்னு. ஸோ அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து W ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என் கர்சருக்கு இருக்கிற அடுத்த வேர்ட் வந்துட்டு டெலீட் ஆயிரும். இதே வந்து நான் DE அழுத்தினேன் அப்படின்னா என் கர்சருக்கு இருக்கிற எண்ட் ஆஃப் தி வேர்டு வரைக்கும் டெலீட் ஆகும். இந்த மாதிரி டி ஃபாலோட் பை உங்களோட மோஷன் லெட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பலவிதமான டெலிஷன் பண்ணலாம். இதே நீங்கள் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் டெலிஷன் கூட பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் D2W யூஸ் பண்ணேன் அப்படின்னா என் கர்சரில் இருந்து 2 வார்த்தை வந்து டெலீட் ஆயிரும். இதே வந்து நான் D4W யூஸ் பண்ணேன்னா 4 வார்த்தை டெலீட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு நம்பர் வந்து உங்களோட கமாண்டோட மல்டிப்ளிகேஷனாக ஆக்ட் ஆகும். இதே நான் வந்து 2 வாட்டி டி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கர்சர் இருக்கிற மொத்த லைனுமே வந்துட்டு டெலீட் ஆயிரும். ஒரு லைனை காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் மோட் போகணும். ஸோ விஷுவல் மோடுக்கு வந்து
வி போவீங்க. வி போயிட்டு உங்களோட கர்சர் சின்டாக்ஸ் வச்சு லைக் ஹெச்ஜேகேஎல் கீபோர்டு வச்சு உங்களோட நீங்கள் எதை காப்பி பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் அப்படிங்கிறத அழுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணது வந்துட்டு காப்பி ஆயிரும். அண்ட் தென் பி அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி வச்சது வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு லைனை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. இதே இது வந்து நீங்கள் வந்து விஷுவல் மோடில் போயிட்டு வி அப்படின்னு சொல்லி போயிட்டு விஷுவல் மோடில் நீங்கள் டி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வார்த்தை வந்து கட் ஆகும். அந்த நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ பி அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது விஏஎம்மில் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபைலை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு கமாண்ட் மோடில் போயிட்டு ஈஸ்2 WQ அப்படின்னு நான் கொடுத்து என்டர் அழுத்தினேன் அப்படின்னா அது வந்துட்டு நான் பண்ண சேஞ்ச் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு இந்த விஏஎம்மை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். இதே நான் பண்ண ஃபைல் சேஞ்சஸ்லாம் வந்து சேவ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து குவிட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா கியூ நீங்கள் கொடுத்துட்டு என்டர் அழுத்துவீங்க. இதே வந்து நான் பண்ண சேஞ்ச் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு டைரெக்டாக குவிட் பண்ணு அப்படின்னா கியூ கொடுத்துட்டு எக்ஸ்க்ளமேட்ரி அழுத்துவீங்க. கியூ எக்ஸ்க்ளமேட்ரி அண்ட் தென் என்டர் அழுத்துவீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து 3 விதமாக க்ளோஸ் பண்ணலாம். இதில் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஈஸ்2 WQ அண்ட் தென் என்டர். இதுலேயே நீங்கள் வந்துட்டு ஒரு செல் ஸ்கிரிப்ட் கமாண்ட் கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் எக்ஸ்க்ளமேட்டரியில் PWD அதாவது ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு தரேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா நான் இப்போ எந்த ஃபோல்டரில் இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இதே மாதிரி விஏஎம்லேயே வந்துட்டு நம்மளோட பேஷ் ஸ்கிரிப்டிங் அது கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக நீங்களே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எனி லினக்ஸ் மிஷின் இல்லைனா வந்துட்டு நீங்கள் விஏஎம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஏஎம் டியூட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு விஏஎம் டியூட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நீங்களே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கு இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச விஎம் ட்ரிக்ஸ்னா கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். டெக்பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.